இன்றைக்கி நான் பாலக் பன்னீர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். பாலக் பன்னீர் செய்யறதுக்கு முதல்ல தக்காளி வெங்காயம் கிரேவி செஞ்சுக்கணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், 3 தக்காளி, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இஞ்சி கொஞ்சம், பூண்டு வந்து ஒரு 5-6, பச்சை மிளகாய் ஒரு 4, லவங்கம் பட்டை, லவங்கம் வந்து ஒரு 3, பட்டை ஒரு 2-3 துண்டு. இதோட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு இருக்கேன். இதையெல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். இதை எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி அப்புறம் ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு வச்சுக்கணும். வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடேறினப்புறம் இந்த லவங்கம் பட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் ஜஸ்ட் 1 நிமிஷம் அப்படி வதக்கி விட்டால் போதும். இப்போது இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கணும். முதல்ல பூண்டு கொஞ்சம் வதங்கி எடுத்து இப்போ பச்சை மிளகாயை சேர்த்து இதில் வதக்கலாம். பச்சை மிளகாயை லேசாக 2 தடவை திருப்பினப்புறம் வெங்காயமும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். இது பொன்னிறமாக ஆற வரைக்கும் இதை வதக்கி விடணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருக்கு. இப்போ தக்காளியையும் இதில் சேர்த்து வதக்கிக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வதக்கணும். தக்காளி வந்து ரொம்ப சாஃப்டாக ஆகணும்னு அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா திருப்பியும் நம்ம வந்து எண்ணெயில் இதெல்லாம் வந்து வதக்கிக்க போகிறோம். தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிடுத்து. இப்போது முந்திரி பருப்பை சேர்த்து இதில் திருப்பி விடணும். முந்திரி பருப்பில் சூடு ஏறுற வரைக்கும் திருப்பி விட்டால் போதும். இப்போது கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடணும். ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக பாலக் பேஸ்ட் தயாரிக்கிறதுக்கு பாலக்கீரை 250 கிராம், எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். கீரையை இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இதை வதக்கும் போது இது ரொம்ப கொஞ்சமாக ஆகிடும். கீரையிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி விட்டுக்கும். அது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஆறினப்புறம் நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போது வதக்கி வச்சிருக்கிற இந்த கீரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போது தக்காளி வெங்காயம் கிரேவியும் பாலக் பேஸ்ட்டும் செஞ்சுருக்கோம். இதோட இன்னும் சில பொருட்களை சேர்த்து பாலக் பன்னீர் செய்ய போகிறோம். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2, ஜீரகம் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன், கசூரி மேத்தி பவுடர் 1 டீஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன், பன்னீர் 200 கிராம், லெமன் ஜூஸ் 1/4 டீஸ்பூன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து ஜீரகம் சேர்க்குறேன். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம். இதில் அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி வெங்காய விழுதை இதோட சேர்க்குறேன். அடுத்து வந்து சிம்மில் வச்சுருக்கேன், இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிடும்.
ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். இதில் மசாலா சாமான்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது தக்காளி வெங்காயம் விழுது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்ட அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. கீரையை இதோட சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி கூட சேர்க்கணும். இதில் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். இப்போ இது கீரை வேக வைக்கும்போது இருந்த தண்ணி, இது கீரை தண்ணி விட்டுருக்கு, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் நிறைய வைட்டமின் சத்துலாம் இருக்கு. இப்போ இந்த பாலக் பன்னீருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வேணும்னா கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம், டேஸ்ட் பார்த்துக்கிறோம். கீரைக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் குறைச்சலாக தான் போடணும். உப்பு தூக்கலாக தெரியும். அதனால் தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா பன்னீர் சேர்த்தப்பறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்த அளவுக்கு லிக்விடாக இருந்தால் தான் பன்னீர் சேர்த்தப்பறம் கரெக்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்க்குறேன். பன்னீர் 200 கிராம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லையே வச்சு கொதிக்க விடணும். பன்னீர் சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். 2 நிமிஷம் கொதிச்சப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறம் 1/4 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு இதில் சேர்க்குறேன். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது இந்த பாலக்கீரையில் இருக்கிற இரும்பு சத்து நம்ம உடம்புல சேரும். இப்போ ரொம்ப டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.